நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மரங்கள்லேயே அம்மனுக்கு உகந்த மரமாக இருக்கிறது வேப்பமரம். இந்த வேப்பமரம் இறைவனால் பூமிக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருமருந்து. அப்படிப்பட்ட வேப்பமரம் கசப்பு தன்மையோட எப்படி பூமியில் வந்து பிறந்துச்சுன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கடலை கிடைஞ்சப்போ அதிலிருந்து வெளிவந்த அமிர்தத்தை விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல தேவர்களுக்கு அகப்பையால் அமிர்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மோகினி. அப்போது அசுரர்களில் ஒருவனான ஸ்வர்பானு எங்கே அமிர்தம் தீர்ந்துடுமோன்னு நினச்சி தேவர்கள் போல மாறி தேவர்களில் ஒருவனாக போய் நின்றுறாரு ஸ்வர்பானு. மோகினியாக இருக்கிற விஷ்ணு பகவானும் ஸ்வர்பானுக்கு 3 சொட்டு அமிர்தத்தை கொடுக்குறாரு. அதை பார்த்த சூரிய தேவனும் சந்திர தேவனும் இவன் தேவன் இல்லை, ஒரு அசுரன்னு விஷ்ணு பகவான் கிட்ட போய் சொல்ல விஷ்ணு பகவான் கடும் கோபம் கொண்டு தன்னோட சுதர்சன சக்கரத்தால் ஸ்வர்பானுவை வெட்டிடுறாரு. ஏற்கனவே அமிர்தத்தை குடிச்சிருந்ததுனால ஸ்வர்பானுவுக்கு மரணம் நேராமல் தலை தனியாகவும் உடல் தனியாகவும் நின்றுட்டு இருந்துச்சு. ஸ்வர்பானு 3வது சொட்டான அமிர்தத்தை வாயில் போடும்போது சுதர்சன சக்கரம் வெட்டினதுனால அந்த அமிர்தத்தை கக்கிடுறாரு. அந்த அமிர்தம் பூமியில் வந்து விழுந்துருச்சு. தலைவேறு உடல் வேறா இருந்த ஸ்வர்பானுக்கு ஒரு தலையையும் உடலையும் பொருத்தி ராகு கேதுன்னு வரமளிக்கிறாரு விஷ்ணு பகவான். பாம்பினுடைய அம்சமான கேது பகவான் வாயிலிருந்து அமிர்தம் பூமியில் விழுந்ததுனால கசப்பு தன்மையுடைய வேப்ப மரமாக மாறி மக்களுக்கு அருமருந்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. வேப்ப மரத்தோட வேர், மரம், பட்டை, இலை, பூ, காய், பழம்னு இப்படி எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதாக அமைஞ்சிருக்கு. மண்ணுக்குள்ளேருந்து வந்த ஒரு பெரிய மருந்தகம்னே சொல்லலாம். அந்த மருந்தகத்தை எல்லார் வீட்லேயும் வளர்த்து அதனுடைய பயனை எல்லாரும் பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.